அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 4வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் வேத வசனத்தினுடைய மகத்துவங்கள் இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எத்தனை தேவை என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக அருமையாக இங்கே காரியங்களை மோசே தன்னுடைய முதல் உபதேசத்தின் கடைசி பகுதியிலே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது என்று சொல்லி தொடங்குகிற மோசே இவ்வளவு அருமையான கற்பனைகளை, கட்டளைகளை இன்றைக்கு மனிதனால் வடிவமைக்க முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் அநேக சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது பயமுறுத்தி ஜனங்களை கீழ்ப்படிய வைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் மனிதனை மறுரூபப்படுத்துகிறது என்கிற காரியத்தை, அதாவது ஆண்டோடைய வசனங்களை படிக்கிற பொழுது ஞானமும் வேகமும் உள்ள ஜனங்களாக நீங்கள் மாறிவிட முடியும், அப்படிப்பட்ட சந்ததியை நீங்கள் உருவாக்கி விட முடியும் என்று சொல்லியும், நீங்கள் கீழ்ப்படியாமல் அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற போது கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அழிவு வரும், அந்த தேசத்திலிருந்து நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள் என்கிற தீர்க்க தரிசனத்தையும், கடைசியாக தேவனை வெளிப்படுத்தக்கூடிய 2 காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடியும். ஒன்று, வேதாகமம் தேவனுடைய ஸ்பாவங்களை வெளிப்படுத்துகிறது. 2வது, இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட படைப்புகள் அவரை வெளிப்படுத்துகின்றன என்கிற காரியத்தோடு கூட இந்த அதிகாரத்தை, தன்னுடைய முதல் உபதேசத்தை மோசே முடிக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான சத்தியத்தை இந்த அதிகாரத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல இங்கே மோசே சொல்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அதாவது கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஆண்டவருக்கே பொய் சாட்சி சொல்கிற அளவுக்கு ரொம்ப நீங்கள் சேர்த்தும் சொல்ல வேண்டாம், இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுங்கள், குறைச்சும் சொல்ல வேண்டாம். அதாவது இன்றைக்கு நிறைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது கண்டிஷனோடு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவைகளெல்லாம் ட்ரிம் பண்ணி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும், அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நம்ம ஆனால் வாக்குத்தத்தமாக எழுதி போட்டிருக்கிற வார்த்தை என்ன? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உலகத்தின் அந்த சிற்றின்பங்களுக்குள்ள சிக்கி கிடக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை விடுவித்துக்கொள், அங்கிருந்து நீ வெளியே வா, சிறையிருப்பிலிருந்து நீ வெளியே வா. அதாவது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொணன். அவன் அதிலிருந்து வெளியே வந்தான்னா நீ அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டாய் என்று சொன்னால், வேறு பறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுக. நம்ம எல்லாமே குறைச்சி வாக்குத்தத்தங்களில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு தேவையானவைகளை மாத்திரம் வைத்து கொள்ளுகிறோம். முதலாக இங்கே மோசே அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தினுடைய படைப்பு அது அதிசயமானது என்பதை நாம் புரிய வேண்டும். தேவ ஆவியானவர் மனிதரை கருவிகளாக பயன்படுத்திய போதும் ஒரு அதிசயமான நிலையில் தான் இந்த வேதாகமத்தை உருவாக்கி இருக்கிறார். மண்ணில் ஒரு சுவாசத்தை ஊதி மனிதனை உருவாக்கியது போலவே, அதாவது கொஞ்சம் மண் எடுத்து அதில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று தான் வேதம் சொல்லுகிறதே. அப்படி உருவாக்கின ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இந்த வேதாகமத்தை எல்லா வசனத்திலையும் ஜீவனை வைத்து இங்கே உருவாக்கி இருக்கிற இந்த புத்தகம்தான் வேதாகமம். அவற்றோடு கூட்டுவதும் குறைப்பதும் அது தவறு. அப்போனா நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னா, அவற்றை வாசிப்பதும் கடைபிடிப்பது தான். அதாவது வாசிக்கணும், அந்த வேதம் சொல்லுகிற சத்தியங்களுக்கு கடைபிடிக்கணும். இதுதான் நம்ம வேலையை ஒழிய அதில் கூட்டினேன் குறைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய கற்பனைகளுக்கு மிஞ்சின காரியத்தை நம்ம பேசக்கூடாது என்பதை இங்கே மோசே முதல்ல அவர்களுக்கு எச்சரிக்கிறார். முதல் உபதேசத்தின் கடைசி பகுதியில் இந்த காரியத்தை சொல்கிறாரு. இந்த எச்சரிப்புகள் வேதத்தில் பார்க்கும் பொழுது இங்கே மோசையின் மூலமாக முதல்ல உபாகமத்தில் கொடுக்கப்படுகிறது. அதாவது வாட்ச்மேன் மாதிரி வசனத்தை யாராவது கூட்டிடக்கூடாது, குறைக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கும் வண்ணமாக முதல் ஒரு வாட்ச்மேன் மாதிரி இங்கே மோசே சொல்கிறாரு. உபாகமம் 4:2 பார்த்துட்டோம். ஆனால்
நடுப்பகுதியில் இந்த வேதாகமத்தில் கூட்டி குறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய ஞானத்தை பெற்ற சாலமோன் பிரசங்கி புத்தகத்திலும் எழுதுகிறார், நீதிமொழிகளிலும் அவர் எழுதுகிறார். பிரசங்கி 3:14 அவர் சொல்கிறார், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. இது சாலமோன் ஞானி கற்றுக் கொடுக்கிற பாடம். அதாவது வேதத்தின் நடுப்பகுதியில் காணப்படுகிற இந்த புத்தகத்தில் அத்தியாயத்தில் காணப்படுது. நீதிமொழிகள் 30:6 சொல்கிறாரு, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். நீ சேர்த்து எதையாவது சொல்லி, ஆண்டவர் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கே சந்தித்தேன், இங்கே, இதெல்லாம் கதையாக அடித்து விட்டு மக்கள் நினைப்பாங்க, எப்பா எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்படியே ஜனங்களை வசப்படுத்துகிறதற்கு நிறைய காரியங்களை கூட்டி 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 பேசுகிறது. இல்லைன்னா ஜனங்களை தக்க வைத்து கொள்கிறதுக்கு இப்படி இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வார்த்தைகளை பிரசங்கிக்காமல் குறைக்கிற காரியங்கள். நீ இப்படி செஞ்சானா நீ பொய்யனாவா என்று வேதம் எச்சரிக்கிறது. ஒரு வாட்ச்மேன் போல இந்த வசனங்கள் நம்மை பாதுகாக்கிறதை வேதத்தின் நடுப்பகுதியிலையும் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 18-19 இந்த வேதாகமத்தின் கடைசி பகுதியிலையும் இந்த எச்சரிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஆவியானவர் யோவான் மூலமாக இங்கே பேசுகிறார். ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இப்போ இந்த வசனங்கள் பாதுகாவலர்கள் போல, வாட்ச்மேன் போல வேதாகமத்தின் தொடக்க பகுதி புத்தகமான ஒரு 5வது புத்தகத்திலேயே ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் 5வது புத்தகத்திலேயே ஒரு வாட்ச்மேன் போல அது எச்சரிக்கிறது. 2வது மைய பகுதியில் சாலமோன் பிரசங்கி நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறார். கடைசியாக அதனுடைய இறுதியிலும் இது ஒரு பாதுகாவலரை போல நின்று இந்த வசனங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று மோசே முதல்ல சொல்லி கொடுக்கிறார். அதுக்கடுத்தாலும் சொல்கிறாரு, இந்த வசனங்களை ஏன்ப்பா நீ படிக்கணும், ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தின் வரை பார்க்கும்போது, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அவங்க ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. 2 கற்பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகைகளில் எழுதப்பட்ட கற்பனைகள் எத்தனையாய் அவர்கள் அந்த உலகத்தில் வேறுபடுத்தி காட்டுகிறது. எவ்வளவு ஞானமாக இருக்கிறாங்க, எவ்வளவு விவேகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களே சாட்சி கொடுக்குற அளவிற்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும்னு பேசுகிறாரு. அதாவது உலகத்தில் ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்களாக அவர்களை நிறுத்த உதவும் என்பது மோசேயினுடைய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஞானமும் விவேகமும் உள்ள ஜனமாக இருக்கணுமா, அவருடைய வசனங்களை வாசி, டெய்லி வாசி, அதன்படி நட, அதன்படி கீழ்ப்படிந்து நட. அப்போ ஜனங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிறவன், வேத வாசிக்கிறவன், வேதத்தை சுமக்கிறவன் எத்தனை ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறான் என்று உன்னை குறித்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தேவ பிரமாணமே, அதாவது வேதத்தில் காணப்படுகிற தேவ பிரமாணமே ஜனங்களுக்கான நீதி பிரமாணமாக முடியும் என்ற இந்த கூற்று இன்றைக்கி எல்லாரையும் சிந்திக்க வைக்குது. இன்றைக்கி நிறையா தேசங்களை பார்க்குறோம், சட்டங்கள் மனிதனை பயமுறுத்தி கீழ்ப்படிய பண்ண முயல்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் வைத்திருக்கிறாங்க. இந்த குற்றத்துக்கு இந்த நாட்டில் இந்த தண்டனை, அந்த தண்டனைன்னு சொல்லி. ஆனால் பயமுறுத்தி கீழ்ப்பட முயல்கிறது. ஆனால் வேதாகமம் மனிதனுக்கு ஒரு மறுவாழ்வு அனுபவத்தை கொடுக்கிறது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். வசனங்களை படிக்க வசனங்களை தியானிக்க அவரோடு கூட நெருங்கிய ஒரு ஜீவிய உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது அப்படியே பலனடைகிறான். வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து அவன் உள்ளான மனுஷனை பலன் கொள்ள செய்கிறான் என்கிற காரியம். அந்த உள்ளான மனுஷன்
அவன் வளர ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இந்த சமுதாயத்தில் காணப்படுவான். அதனால் தேவ சமூகத்தில் இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் தன்னை ஒழுங்குபடுத்துபவன் மனிதர்களுடைய நடுவிலும் ஒழுக்கமுடையவனாக அவன் வாழ முடியும். இந்த இரண்டும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. சமூக வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவன் எல்லாவற்றிலும் ஒழுக்கமுடையவனாக இருப்பான். சமூக வாழ்வில் ஒழுக்கமற்ற மனிதன் தேவ சமூகத்திலையும் ஒழுக்கமற்றவனாக இருக்க மாட்டான். அதனால தான் சமுதாயத்திலும் அப்படி இருக்கிறான். எனவே ஆவிக்குரியவன் என தன்னை கூறுகிறவன் ஞானத்திலும் விவேகத்திலும் அதை விளங்க பண்ணுகிறதற்கு வேத வசனத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளணும், அதிகமாக பேசணும், அதிகமாக அதற்கு கீழ்ப்படியணும். அதனால தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இவ்வளோ பெரிய நியாயப்பிரமாணம் கிடச்சிருக்குது, இவ்வளோ பெரிய நீதி உள்ள கட்டளைகள் கிடச்சிருக்குது, நியாயங்கள் கிடச்சிருக்குது. தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் பக்கத்தில் வந்துடுறாருப்பா. எவ்வளோ விசேஷித்த ஜனமாக நீ இருக்கிற, அதற்கு நீ அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதுமே அப்படிங்கிற காரியத்தை இங்கே மோசே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அப்படியே பேசிட்டு வராரு. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது அவர் அக்னியின் நடுவிலிருந்து உங்களோடு கூட பேசினார. அதில் ஒரு ரூபம் கூட காணப்படலையப்பா. நீ எத்தனை சுரூபத்தெல்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்கிற. பூமியில் உள்ள நீ ஒரு ஆண் சுரூபத்தை, பெண் சுரூபத்தை, அல்லது ஒரு மிருகத்தின் உருவத்தை, ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுடைய ஒரு பட்சியின் உருவத்தை, ஊரும் பிராணியின் உருவத்தை, பூமியின் தண்ணீருள்ள யாதொரு மச்சத்தினுடைய உருவத்தெல்லாம் நீ ஒரு விக்கிரகமாக செஞ்சு அது எங்கள் தேவன் என்று நீ வழிபடாத. வானத்திலிருந்து ஆண்டவுடைய சத்தம் உனக்கு கேட்டுச்சு, ஒரு உருவமும் காணப்படலை. அக்னியிலிருந்து பேசினார், அப்பமும் ஒரு உருவமும் காணப்படலை. ஆகவே உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிச்சிடாதுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சுரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். வான சேனைகளை, சூரியன் தாங்க எங்களுக்கு வெளிச்சம் தருது, சந்திரன் வெளிச்சம் தருது. இன்றைக்கி எத்தனையோ நாள் நட்சத்திரங்களெல்லாம் பார்த்து ராசி பலன் இவைகளெல்லாம் நட்சத்திர பலன்களை வைத்து எழுதி வைத்து கொண்டு இன்றைக்கி ஓலை எழுதிட்டேன், இன்றைக்கி அதை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஏமாற்று வேலையாகுது இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் தன்னை மாத்திரம் அவர் வானத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கேட்க பண்ணி அக்னியிலிருந்து அவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு ஆண்டவர். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லி 24வது வசனத்தில் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், நீ அந்த தேசத்தை தந்துருவார்ப்பா. வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நீ அந்த தேசத்தில் நல்லா வாழ்ந்து பிள்ளைகளெல்லாம் பெற்று இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வசனத்தை நீ சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கெல்லாம் போதிக்கணும், அவங்கள வசனத்தை படிக்க சொல்லணும். அதுக்கு பதிலாக நீ அங்கே போய் இருந்துக்கிட்டு யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் செய்தாயின்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு எச்சரிப்பையே சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் சாட்சியாக வைத்தே நான் சொல்கிறேன், நீ நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்பட்டு போவாய் என்று மோசே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மோசையினுடைய தீர்க்க தரிசனமாகவும் இது விளங்குகிறது. கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள் தேசத்திலிருந்து பல முறை சிதறடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பிய போது கர்த்தரால் இரக்கம் பெற்று மீண்டும் தேசத்தில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஆகவே சிதறடிக்கப்பட்ட காரியங்களையும் நாம் கற்றிருக்கிறோம். சேர்க்கப்பட்ட காரியங்களைத்தான் நாம் நெகேமியா, எஸ்ரா புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆலயத்தை கட்டக்கூடிய காரியங்கள் ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி எல்லாம் அப்படியே சப்போர்ட் பண்ணி கெட்ட வைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் மோசே தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லிட்டார். நீங்கள் நீடுகொலி காலம் வாழ முடியாது, நிர்மூலமாகிருவ. அசீரியாவினுடைய படையெடுப்புகள், அதனால் ஏற்பட்ட சிறையிருப்பு, பாபிலோனியர்களால் ஏற்படுத்தப்பட்ட படையெடுப்புகள், அதனால் உண்டான சிறையிருப்புகளெல்லாம் நம்ம வேதத்தில் பின்னாட்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்துவை மறுதளித்ததுனால கிபி 70 நடந்த ஒரு சிதறடிப்பும் காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இங்கே வருகிற கடைசி நாட்கள் என்று மோசே சொல்லுகிற வார்த்தை வசனம் 30 அந்த தீர்க்கதரிசியின் சொல்நடை அமைப்பில் பார்க்கும்பொழுது இஸ்ரவேலருடைய இறுதி சேர்க்கிறத குறித்து இங்கே பேசுகிறார்.
கிறிஸ்துவனுடைய 2வது வருகையில் தான் எல்லா சிதறி கிடக்கிற இஸ்ரவேலர்களும் தங்கள் தேசத்தில் சேர்க்கப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை ஒரு நாளும் மறக்காத தேவன் என்பதை அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு நீ அந்நிய தெய்வங்களை சேவிக்க போயிட்டான்னு சொன்னான். அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி உன்னை சிதறடிக்க பண்ணிடுவார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துருவார், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார் என்று இங்கே மோசே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தவிர பொருளாசையாகிய விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் தலைதூக்கும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனங்களை போதிக்காதபடி, வசனங்களிலே பிள்ளைகளை நடத்தாதபடி, நாமும் வசனத்தின் வெளிச்சத்தில் நிற்காதபடி, வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோன்னு சொன்னால் அநேக சிறையிருப்புகளுக்குள்ள நாம் சிக்கிக்கொள்ள முடியும். உலகத்தில் அநேக சிறையிருப்புகள், நம்ம தெரிந்த பாவத்தின் சிறையிருப்புகள், அடிமைத்தனத்தின் சிறையிருப்புகள், அதே போல் கடன் என்கிற ஒரு சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, இன்றைக்கி சஞ்சலங்கள், தவிப்புகள், இவைகள் எல்லாமே மனிதருடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை கொண்டு வந்துடும். எதிர்கால நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை அது ஏற்படுத்திவிடும். ஆகவே அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாமும் நடக்கணும். நம்முடைய பிள்ளைகளை அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்திடணும். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்தை அழித்து நம்முடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை அது கொண்டு வந்துவிடும். ஆகவே ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்று எச்சரித்துட்டு இங்கே 39ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் உயர வானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான் என்று பார்க்கிறோம். அதாவது வேதாகமும் வெளிப்படுத்தக்கூடிய தேவனை பற்றிய கொள்கை இன்றைக்கு தெளிவானது. தேவனை பற்றி இந்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது தேவனை ஏதோ ஒன்றுன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கல, ஏதோ ஒரு கருத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல, அது ஏதோ ஒரு வல்லமைங்க கரண்ட் மாதிரி அது ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அது நித்தியமானவர் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. யெகோவா கர்த்தர் நித்தியமானவர் என்பதை காட்டி கொடுக்கிறது. தெளிந்த அறிவுடையவர் என்பதை காட்டி கொடுக்கிறது. அனைத்தையும் செய்கின்ற ஆற்றல் உடையவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆளுமை உடையவர், வானத்திலும் பூமியிலும் ஆளுகை உடையவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் என்று நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஒரே சத்திய தேவன் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதன் பொருள் மனித பகுத்தறிவினால் முற்றும் அறியத்தக்கவர் என்பது அல்ல. அவ்வாறு மனிதனால் முற்றிலும் அறியக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் அவர் தேவனாக இருக்க முடியாது. தேவனை பற்றி சிருஷ்டியாகிய மனிதன் அறிய வேண்டுமாயின் தேவன் அவரை வெளிப்படுத்தினால் மட்டுமே முடியும். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம், செயல் மூலம்தான் தம்மை வெளிப்படுத்த முடியும். இவ்விரண்டு தளங்களும் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறதற்கு போதுமானவை. வார்த்தையின் மூலமாக நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேங்க, நான் இப்படி ஆளுங்க, இப்படி காரியங்கள், என் செயல் இப்படி இருக்குதுன்னு சொன்னான்னா அந்த மனுஷனை பற்றி ஓகே அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வோம். அதே போல் ஆண்டவரும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய செயல் மூலமாக நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வார்த்தை தான் இந்த வேத புத்தகமாக நம்முடைய கைகளில் தந்திருக்குது. செயல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குற படைப்புகள், அதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதே நிறைய வசனங்கள் ரெஃபர் சொல்ல முடியும். சங்கீதம் 19:1-2 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14:17, அதே போல் ஒரு ரோமர் 1:19-20, சங்கீதம் 103:7, யோவான் 1:18, எபிரேயர் 1:1 இவைகளெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது அவைகள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகள் எல்லாமே தேவனை எவ்வளோ பெரியவர் என்பதை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டுது. ஆனால் இன்னைக்கு மனுஷன் இந்த பிரபஞ்சம் பாவத்தினால மாசுபட்டு கிடக்கிறதுனால அந்த தேவனை பற்றிய வெளிப்பாடுகளை அவன் மங்களாக தான் புரிந்து கொள்ளுகிறான். பாவத்தால் அவனுடைய மனம் இருளடைந்து போன காரணத்தினாலும், இந்த உலகம் மாசுபட்டு கிடைக்கிற காரணத்தினாலும் அவனுடைய புரிந்து கொள்ளுகிற திறன் குன்றி போனவனாக காணப்படுறதுனால தான் உண்மையான மெய் தேவனை, கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை அவன் ஒத்துக்கொள்ள அவன் மனம் இருளடைந்து அவன் மகம் அது அப்படியே அவனை தள்ளிச்சு போகச் செய்கிறது.
சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய கண்களை, அந்த உள்ளான கண்களை குருடாக்கி போட்டபடியினால தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தை கற்றுக்கொண்டே இருந்தோன்னு சொன்னால் வெளிப்பாடுகளை பார்ப்பதற்கு அதனால் நம்ம நம்ப முடியாமல் இருக்குதா? வேத வசனங்களை எந்த அளவுக்கு ஆழமாக கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு இன்னும் அவரிடத்தில் வர முடியும், இன்னும் கிட்டி சேர முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. தேவன் அதை புரிந்து கொண்டு தேவனை விசுவாசிக்கும் மனிதனுக்கு புதிய பிறப்பின் அனுபவத்தை அளித்து தேவ ஞானத்தை, அதாவது இந்த வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறமையையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவரது வார்த்தையினுடைய இந்த பெரும் பாதை வழியாக, இந்த பெரிய பாதை, அதாவது இந்த வசனங்களை படிக்க படிக்க அது ஒரு பெரிய களஞ்சியம். தேவனுடைய அறிவில் அவன் முன்னேறி செல்லுகிறான். அவன் அப்படியே முன்னேறி செல்ல செல்ல தடையேதுமின்றி அவன் நித்திய கானானை அடைகிற வரையிலோ கர்த்தருடைய வசனம் அவனுடைய கால்களுக்கு தீபமும் அவனுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்து வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி மோசே கற்றுக் கொடுத்ததை இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு உலகத்தில் வாழ்கிற மனிதனுக்கும் அது இன்றியமையாததாக அது காணப்படுகிறது. வசனத்தில் ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் குறைக்கக்கூடாது. இந்த வசனங்களை நம்ம கரெக்டாக படித்தோன்னா நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும், கீழ்ப்படிந்தோன்னா மறுரூபமாகும். நம்முடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கும் பிரியமுள்ளவர்களாக, சமுதாயத்திற்கும் பிரியமுள்ளவர்களாக, நாமும் பிள்ளைகளும் சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்கிறதற்கு இந்த வேத வசனம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து தப்பு செஞ்சோன்னா நமக்கு இரக்கத்தை ஆண்டவர் எடுத்துட்டு நியாய தீர்ப்பை வழங்கிடுவார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னது அவருடைய காரியங்களில் நடந்தது. அதே போல் தேவனை வெளிப்படுத்துகிறதற்கு கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறதுக்கு இந்த வேத புத்தகத்தை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருடைய பாதையில், இது ஒரு பெரிய பாதை, அவரிடத்தில் இன்னும் நெருங்கி சேர, கிட்டி சேர இது நம்மை வழிநடத்தி செல்லும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.